Welcome to JO&SAM Healthcare Technology. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது GATE2020 exam Biomedical Engineering paperல 27th question. 27th question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the arrangement of 4 resistors of equal value in the diaphragm of a physiological pressure measurement catheter is shown below. The applied pressure is observed to cause an increase in length of resistors R2, R4 and an increase in cross-sectional area in R1 and R3. The operation results in an equal change in the values of all resistors. Which among the configuration given below should be used to connect the resistors to form a Wheatstone bridge so that bridge output voltage is proportional to the change in resistance of individual resistors? Option A 1 only, option B 2 only, option C neither 1 or 2, option D both 1 and 2. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 ரெசிஸ்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஃபார்மில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தோம்னா ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது 2 ரெசிஸ்டர்ஸோட லென்த்தில் வேரியேஷன் வருது, அதாவது இன்க்ரீஸ் ஆகுது. R2 அண்ட் R4 அப்படிங்கிற ரெசிஸ்டர்ஸோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அதே சமயம் R1 அண்ட் R3யோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துட்டு இதோட அவுட்புட் வோல்டேஜ், அதாவது இங்கே V0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது எப்போ வந்து சேஞ்ச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்கான சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக் கான்செப்ட்ஸை பார்த்துடலாம். நமக்கு ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். அதாவது R ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இந்த இடத்துல R அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், ரோ அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி, எல் வந்து லென்த் அண்ட் ஏ கிராஸ் செக்ஷனல் ஏரியா இல்லையா. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா. அண்ட் அதே சமயம் நம்ம வோல்டேஜ் பற்றியும் பார்த்தாகணும். ஸோ வோல்டேஜ் அப்படிங்கிறதே வந்து ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ 2 பாயிண்ட்ல நம்ம வந்து பொட்டன்ஷியல் மெஷர் பண்ணுறோம், 2 பாயிண்ட்ல வோல்டேஜ் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ஆக்சுவலி வோல்டேஜ் அப்படிங்கிறது. இப்போ 10 வோல்ட் ஒரு பாயிண்ட்ல இருக்கு அண்ட் 5 வோல்ட் இன்னொரு பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வோல்ட், ரைட். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 5 வோல்ட். அண்ட் அதே சமயம் சப்போஸ் ஒரு பாயிண்ட்ல 10 வோல்ட் இருக்கு அண்ட் இன்னொரு பாயிண்ட்ல 10 வோல்ட்டே இருக்கு அப்படின்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 0 வோல்ட். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0 வோல்ட். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வோல்டேஜ் டிவைடர் ரூல் பத்தி. ஸோ இந்த ரூல் எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரிஸா கனெக்ட் ஆயிருக்கணும். அதுவே பேரலா கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜ் டிவைடர் ரூல் அப்ளை ஆகாது. அதாவது வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டர்ஸ் வழியா போகும்போது எப்படி, அதாவது ரெசிஸ்டர்ஸ்க்கு அக்ராஸா எப்படி வோல்டேஜ் டிவைட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறேன் அண்ட் தென் இது R1 அண்ட் R2 வழியா ஃப்ளோ ஆகுது. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து R1க்கு அக்ராஸா நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்றோம் அப்படின்னா இதோட வோல்டேஜ் என்னவா இருக்கும்? V1 ஈக்குவல் டு R1 டிவைடட் பை R1 பிளஸ் R2 இன்டு VI. ஸோ எந்த பர்டிகுலர் ரெசிஸ்டருக்கு அக்ராஸா நம்ம வந்து வோல்டேஜ் மெஷர் பண்றோமோ அந்த ரெசிஸ்டர் வந்து அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து நியூமரேட்டர்ல இருக்கணும். டிவைடட் பை நம்ம எத்தனை ரெசிஸ்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்றோமோ அது வந்து அதோட சம்மேஷன் வந்து டினாமினேட்டர்ல இருக்கணும். அண்ட் இன்டு இன்புட் வோல்டேஜ் VI. R2க்கு அக்ராஸா நம்ம V2 மெஷர் பண்றோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும்? V2 ஈக்குவல் டு அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன? R2 டிவைடட் பை the summation of both the resistors. So R1 plus R2 into VI. So இது இப்படி இருக்கும். So இது voltage divider rule. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பத்தி. நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம் VI அப்படிங்கிற வோல்டேஜ் அண்ட் தென் இது ரெசிஸ்டர்ஸ் வழியா ஃப்ளோ ஆகுது இல்லையா. ஸோ இங்க R1 அண்ட் R2 அப்படிங்கிறது சீரிஸா கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் R3 R4 அப்படிங்கிறதும் சீரிஸா கனெக்ட் ஆயிருக்கு. பட் இதோட காம்பினேஷன் பார்த்தோம்னா பேரலா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது R1 R2ங்கிறது சீரிஸா இருக்கு. ஸோ இதுக்கு அக்ராஸா நம்மளால வோல்டேஜை வந்து மெஷர் பண்ண முடியும் கண்டிப்பா. அண்ட் தென் R3 R4 இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுலயும் நம்மளால வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தான் இந்த V அப்படிங்கிறது. சப்போஸ் இந்த பாயிண்ட் A அண்ட் இந்த பாயிண்ட் வந்து B அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் இந்த V. அடுத்ததா நம்ம இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜை சால்வ் பண்ண இங்க ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது VA இந்த பாயிண்ட் வந்து Aன்னு எடுத்துக்கலாம் அண்ட் இந்த பாயிண்ட் வந்து B அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த VA என்னவா இருக்கும் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் R1 தான் நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம். அது R2ஆவும் இருக்கலாம், R1ஆவும் இருக்கலாம். பட் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக R1 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ R1 எடுத்தா நெக்ஸ்ட் VB எதுக்கு அக்ராஸா எடுக்கணும்னா R3க்கு அக்ராஸா எடுக்கணும். சப்போஸ் R2 அப்படின்னு எடுத்தா இங்க VB அக்ராஸ் R4 நம்ம வந்து
கன்சிடர் பண்ணணும். ஸோ VA equal to R1 divided by summation of the series resistors, அதாவது R1 and R2. ஸோ இங்க R1 plus R2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் into input voltage VI. And then இந்த பாயிண்ட்ல வந்து வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா VB equal to நம்ம R1 எடுத்திருக்கறதுனால இங்க R3 எடுத்திருக்கோம். R3 divided by the summation of the series resistor. இந்த கேஸ்ல R3 and R4. ஸோ R3 plus R4 இன்டு VI அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இங்க V அப்படிங்கிறதே என்ன, இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் அண்ட் இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் இதோட டிஃபரன்ஸ் தான். ஸோ VA மைனஸ் VB தான் இந்த V. ஸோ VA அப்படிங்கிறது என்ன, R1 divided by R1 plus R2 into VI இல்லையா. ஸோ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் VB யோட வேல்யூஸும் இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க காமனா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து VI தான். ஸோ VI வெளியே எடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து உள்ள வச்சிருக்கோம். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணும்போது 2 ரெசிஸ்டர்ஸோட லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது அண்ட் 2 ரெசிஸ்டர்ஸோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ R2 அண்ட் R4 ரெசிஸ்டர்ஸோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா கொடுத்துருக்காங்க அண்ட் R1 R3 இந்த 2 ரெசிஸ்டர்ஸோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரியும். லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் தான் ஆகணும். பிகாஸ் இது நியூமரேட்டர்ல இருக்கு இல்லையா. ஸோ ஆப்வியஸா லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுவே ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, R2 அண்ட் R4 ரெசிஸ்டர்ஸோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ R2 R4 இந்த 2 ரெசிஸ்டர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் R1 அண்ட் R3 இந்த ரெண்டுத்தோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுறதா கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் A வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா அந்த இடத்துல, அதனால. ஸோ அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் R2 and R4 increases and also resistance of resistors R1 and R3 decreases. So இத ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஃபார்மேட்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இந்த சேஞ்ச் எல்லாமே ஈக்குவல் சேஞ்சா இருக்கு அப்படின்னு கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவு தான் இந்த R1 R3ல வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம அந்த சேஞ்ச் வந்து ஸ்மால் r அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ R2 அண்ட் R4ல இன்க்ரீஸ் ஆகுற பட்சத்துல நம்ம ஆட் பண்ணோம் அந்த ரெசிஸ்டன்ஸை. ஸோ R2 பிளஸ் R அண்ட் R4 பிளஸ் R நம்ம அதை எடுத்துக்கலாம். அண்ட் தென் R1 R3ல பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ அது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பை ஸ்மால் r. ஸோ R1 மைனஸ் R அண்ட் R3 மைனஸ் R அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம். நெக்ஸ்டா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வீட்ஸ்டோன் பிரிட்ஜை வந்து நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஃபர்ஸ்டா கொடுத்துருக்கக்கூடிய வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட டயக்ராம். இதுல நம்ம பொட்டன்ஷியலை வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இந்த V நாட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து A அண்ட் Bன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க VA அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ VA ஈக்குவல் டு R1 divided by, ஸோ சீரீஸ்ல என்னென்ன ரெசிஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னா R1 பிளஸ் R2 இன்டு VI இப்படிதான் இருக்கணும் இல்லையா. பட் ஆல்ரெடி நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க R1ஓட ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் R2ஓட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும் நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி. ஸோ அதனால நான் அதை இங்க மென்ஷன் பண்றேன். R1 மைனஸ் R டிவைடட் பை R1 பிளஸ் R2 நம்ம எடுக்க வேண்டிய இடத்துல நான் எப்படி எடுத்திருக்கேன்னா R1 மைனஸ் R அண்ட் R2 பிளஸ் R அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் into VI அதாவது இன்புட் வோல்டேஜ் அண்ட் VB இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வோல்டேஜை மெஷர் பண்றோம். ஸோ இதுல எப்படி இருக்கு அப்படின்னா R4 நான் கன்சிடர் பண்றேன். ஸோ R4 டிவைடட் பை சீரீஸ் என்னென்ன கனெக்ட் ஆயிருக்கு R3 அண்ட் R4 இல்லையா. ஸோ R3 பிளஸ் R4 இன்டூ VI இந்த ஈக்குவேஷன் இருக்கணும். பட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் ஸ்லைட்லயே ரெசிஸ்டன்ஸ் வந்து R4ல இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் R3ல டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ R4 பிளஸ் ஸ்மால் r டிவைடட் பை R3 மைனஸ் R பிளஸ் R4 பிளஸ் R அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ VA ஈக்குவல் டு என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இங்க உள்ள R மைனஸ் R இங்கே பிளஸ் R இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆயிரும். அண்ட் தென் மிச்சம் இருக்க டேர்ம்ஸை நம்ம எழுதிக்கிறோம். ஸோ R1 மைனஸ் R டிவைடட் பை R1 பிளஸ் R2 இன்டூ VI. அண்ட் அதே சமயம் VB என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
R4 plus R divided by இங்க R cancel ஆயிருது. ஸோ R3 plus R4 VI அப்படின்னு இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியும் V நாட் அப்படிங்கிறது என்ன? இந்த VA மைனஸ் VB அதாவது இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இல்லையா? ஸோ அதான் VA மைனஸ் VB அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். which is equal to VA என்ன? R1 minus R divided by R1 plus R2 into VI as well as VB யோட வேல்யூஸ் வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதாவது R4 plus R divided by R3 plus R4 into VI அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல காமனா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் VI. ஸோ அதை காமனா எடுத்துட்டு மிச்சம் இருக்க டேர்ம்ஸை நம்ம உள்ள வச்சிருக்கோம். இங்க இப்ப எல்லா ரெசிஸ்டர் வேல்யூஸும் நம்ம ஈக்குவலா கன்சிடர் பண்றோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே வந்து குடுத்திருந்தாங்க இல்லையா? எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R3 ஈக்குவல் டு R4. ஸோ அத நம்ம R அப்படிங்கிற கேப்பிட்டல் R அப்படிங்கிற வேல்யூவால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இங்க R1 இருக்க இடத்துல நம்ம கேப்பிட்டல் R சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். மைனஸ் ஸ்மால் r த சேஞ்ச் இன் தி ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை R பிளஸ் R என்னவா இருக்கும்? 2R மைனஸ் R4 க்கு பதிலா கேப்ஸ் R and plus in the change of the resistance divided by R plus R equal to 2R into VI ன்னு இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ டினாமினேட்ல 2Rன்னு இருக்கிறதால டினாமினேட்ல காமனா எடுத்துட்டு உள்ள இருக்கிறத மட்டும் நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ இங்க மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் ஆஃப் கேபிட்டல் R equal to மைனஸ் R and மைனஸ் ஆஃப் ஸ்மால் R equal to மைனஸ் ஸ்மால் R. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா கேபிட்டல் R ரெண்டுமே கேன்சல் ஆயிடும் பிகாஸ் மைனஸ் சைன் உள்ள இருக்கு அண்ட் மைனஸ் ஸ்மால் R ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2R மாறிடும். And minus 2R அதாவது small r divided by change in the resistance divided by 2 caps R அதாவது resistance of the resistor into VI. So இதுதான் வந்து நம்மளுடைய அவுட்புட் V நாட்டா இருக்கும். ஸோ இந்த V நாட் எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா the change of the resistance R and inversely proportional to the resistance of the resistor and directly proportional to VI the input voltage. ஸோ இதுதான் நம்ம இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. அண்ட் அடுத்ததா இருக்கக்கூடியது நம்ம சால்வ் பண்ணணும். அப்பதான் இதுக்கான ஆன்சர் நம்மளால சொல்ல முடியும் கண்டிப்பா. ஸோ அடுத்த ஆப்ஷனுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல ஒண்ணுமே இல்ல. இவங்க வந்து ஜஸ்ட் ரெசிஸ்டரோட வேல்யூவ தான் சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ R3 இருந்த இடத்துல R4 இருக்கு அண்ட் R4 இருந்த இடத்துல R3 இருக்கு. லாஸ்ட் இத கம்பேர் பண்ணும்போது. ஸோ VAல எந்த சேஞ்சும் இருக்காது. பிகாஸ் நம்ம வந்து அது R1 அக்ராஸ் R2 தான் மெஷர் பண்றோம் இல்லையா? ஸோ வந்து VA ஈக்குவல் டு R1 சின்ஸ் Rங்கிற ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால R1 மைனஸ் R டிவைடட் பை R1 மைனஸ் R பிளஸ் R2 பிளஸ் ஸ்மால் r into VI அப்படின்னு குடுத்துருக்கோம். அண்ட் VB அப்படிங்கிறது கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். பிகாஸ் நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ண போறது இப்போ R3 தான் கன்சிடர் பண்ண போறோம். ஸோ R3 ஸோ அதுல ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால மைனஸ் ஸ்மால் r டிவைடட் பை R3 பிளஸ் R4 இல்லையா? ஸோ R3 மைனஸ் R பிளஸ் R4 பிளஸ் ஸ்மால் r into VI. ஸோ இந்த இடத்துல VA அப்படிங்கிறது என்னவா சேஞ்ச் ஆகும்? R1 மைனஸ் R இங்க R கேன்சல் ஆயிரும். ஸோ கீழ டினாமினேட்டர்ல வந்து பார்த்தோம்னா R1 பிளஸ் R2 மட்டும் இருக்கும் இன்டூ VI. அண்ட் இங்க VB கன்சிடர் பண்ணும்போது R3 மைனஸ் ஸ்மால் r டிவைடட் பை டினாமினேட்டர்ல அதே மாரி கேன்சல் ஆயிரும். ஸோ R3 பிளஸ் R4 மட்டும் இருக்கும் இன்டூ VI. ஸோ இத நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதாவது இந்த பாயிண்ட்க்கும் இந்த பாயிண்ட்க்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ V நாட் ஈக்குவல் டு VA மைனஸ் VB. ஸோ விச் இஸ் நத்திங் பட் இந்த 2 டேர்ம்ஸையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். காமனா இருக்கிறது VI டேர்ம். ஸோ நான் அத வெளிய எடுத்துட்டேன். ஸோ வெளிய எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். அண்ட் தென் இதுலயும் அஃப்கோர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே வந்து R அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ Rன்னு சப்ஸ்டியூட் பண்ற பட்சத்துல நம்மளுக்கு ஈக்குவேஷன் இப்படி ரெடியூஸ் ஆகுது. அண்ட் தென் இதுல பார்த்தோம் அப்படின்னா காமனா 2R இருக்கு டினாமினேட்டர்ல. ஸோ 2R எடுத்தாச்சு. அண்ட் நியூமரேட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா R மைனஸ் R as well as மைனஸ் R and then plus R இருக்கு. ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆகி இங்க வந்து மேல 0 அப்படிங்கிற டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ 0 by anything is 0. ஸோ V equal to 0. ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து இங்க பேலன்ஸ்டு கண்டிஷன்ல இருக்கிற அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பார்க்க முடியுது லாஸ்ட் இதுல V is proportional to the change of the resistance அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் இதுல V is 0 இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா 1 only. பிகாஸ் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? அவுட்புட் வோல்டேஜ் எப்போ வந்து சேஞ்ச் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ்க்கு ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல நம்ம பார்த்தோம் V அதாவது அவுட்புட் V நாட் வந்து இஸ் ப்ரொபோஷனல் டு சேஞ்ச் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ரெசிஸ்டர் resistance and also directly proportional to the input voltage.
அண்ட் செகண்ட் கண்டிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, வி நாட் ஈக்குவல் டூ 0 இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதாவது 1 ஒன்லி. ஸோ ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. தேங்க் யூ.